ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம VPC endpoints பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி மை VPCன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் VPC பியரிங் பார்க்கலையோ ப்ளீஸ் போய் பாருங்கள். ஓகே, அது பார்த்தா தான் இது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே மை VPC இதை கிளிக் பண்ணனா ஓகேவா, ரிசோர்ஸ் மேப்பில் ஆல்ரெடி பப்ளிக் சப்நெட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு VPC endpoints hands on பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக ப்ரைவேட் IP தேவைப்படும். ப்ரைவேட் சப்நெட் தேவைப்படும். ஸோ நான் வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, my VPC okay private sub இது வேறு ரீஜன் உங்கள் இஷ்டம் தான் கொடுக்குறது ரீஜன். ஓகே, 15.0.2.0 கொடுப்போமா, /24. ஓகே, கிரியேட். ஆல்ரைட், இப்போ க்ரியேட் பண்ணோன்னே ரவுட் டேபிளோட அசோசியேட் பண்ணணும். ஓகே, க்ரியேட் ரவுட் டேபிள் கொடுத்து private route table. ஓகே, டிஃபால்ட் VPCயா மை VPCன்னு கேட்குது. நான் மை VPCயே கொடுக்குறேன். ஓகே, ப்ரைவேட் ரவுட் டேபிளா. இப்போ சப்நெட்டில் போய் ரவுட் டேபிள். ஓகே, ப்ரைவேட் ரவுட் டேபிள் சேவ் கொடுத்துட்டு இப்போ யுவர் VPCயில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் VPC ப்ரைவேட் ரவுட்டும் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்ஸ் போகிறேன். ஓகே, ரன்னிங்கில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஓகே, பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் இன்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஸோ வை இட்ஸ் டேக்கிங் டைம். ஓகே, ஓகே ஃபார் மாஸ்கி பெம். ஓகே, செலக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுக்காம இந்த டிஃபால்ட் VPCயை நான் யூஸ் பண்ணல, மை VPC தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரைவேட் சப் கரெக்டு டிசேபிள்டாகவே இருக்கட்டும். ஓகே, ஐ எம் யூஸிங் பப்ளிக் செக்யூரிட்டி குரூப் இட் செல்ஃப். ஓகே, ஐ எம் லான்ச்சிங் த இன்ஸ்டன்ஸ். ஆல்ரைட், இந்த டெர்மினேட் ஆனதை விட்டுருங்க. ஓகே, வில் டேக் ரன்னிங் பார்ட் அலோன். ஓகே, ரன்னிங். ஆல்ரைட், இப்போ இதை போய் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரைட் கனெக்ட் ஆகிடுச்சா. இப்போ இங்கே போய் கிளியர் கொடுத்துட்டு சூடோ ரூட் யூஸர் அவஸ்தை மாறிடுவோம். ஓகே, இப்போ vi for maski pem dot pem. ஓகே, இப்போ ஐ கொடுத்து ஆல்ரைட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, give escape, done. ஓகே, இப்போ இதோட மோடை சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். சேஞ்ச் மோட் 400. ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுக்குறேன் நான். ஓகே, .pem. ஆல்ரைட், இப்போ நம்ம ப்ரைவேட் EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே வந்துட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ வில் கேஸ் கனெக்ட் த்ரூ SSH client. எஸ், ஆல்ரைட், உள்ளே வந்தாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், ஃபஸ்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ இதுக்குள்ளே எனக்கு அமேசான் S3 ஆக்சஸ் பண்ணும். AWS S3 வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ரோல் க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. S3 ஃபுல் ஆக்சஸ் ரோல் உங்கள்கிட்ட இருந்தால் அதை உள்ளே போட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணி ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணி செக்யூரிட்டிக்குள்ளே போகிறேன். மாடிஃபை ARM ரோல் கொடுக்குறேன். ஓகே, S3 ஆக்சஸ் இருக்கான்ட்டு இருக்குப்பா. அமேசான் S3யோட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்து அப்டேட் ரோலுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்டேட் ஆகிடுச்சு.
ஆல்ரைட், இப்போ இங்கே வந்து திரும்பியும் AWS S3 ஆக்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஆனால் வரல பாருங்கள், இட்ஸ் நாட் கம்மிங். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் S3யில் எதுவுமே க்ரியேட் பண்ணல. நெக்ஸ்ட் திங் VPC endpoint, அதுவும் இங்கே பேசும். ஓகே, ஓகே, இங்கே போய் VPC endpointsனு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே க்ரியேட் endpoint, VPC endpoint அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, AWS சர்வீசஸ் எந்த சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிது, நான் S3ன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ S3யில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே, கேட்வே இருக்குது, ஓகே, இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்த மாதிரி தான் கேட்வே இன்டர்ஃபேஸ் ரெண்டு பார்த்தோம்ல. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹேண்ட்ஸ்-ஆனில் பார்த்துட்ருக்குறோம். ஓகே, ரெண்டு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்வே செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையானது மாதிரி வரும். ஓகே, அதுக்கு தேவையான ரவுட் டேபிள். அதே நீங்கள் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவையான UI வரும். நம்ம கேட்வே போகிறனால நம்ம அதுவே யூஸ் பண்ணி போவோம். ஓகே, ஆல்ரைட், இப்போ பப்ளிக் ரவுட்டாக ப்ரைவேட் ரவுட்டான்னு கேட்குது. நான் ப்ரைவேட் ரவுட்லாம் இல்லையா, நான் வந்து ப்ரைவேட் ரவுட் மூலிமா தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைவேட் ரவுட்டில் கொடுத்துட்டு ஓகே ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டு ஐ கிவ் க்ரியேட் endpoint. ஓகே, இப்போ VPC endpoint க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, அது க்ரியேட் ஆச்சா இல்லையான்னு எப்படி நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா ப்ரைவேட் ரவுட்டில் போய் இப்படி கிளிக் பண்ணி ரவுட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே now you go to edit route. ஓகே, ஓகே, இது இன்னும் ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, just give one refresh point. ஓகே, ஸோ இப்போ போய் ரவுட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே எடிட் ரவுட்டில் கொடுங்க, ஒரு endpoint க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ சேவ் சேஞ்சஸ், ஐ மீன் ஒரு சேஞ்சும் பண்ணல, நான் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, ஸோ க்ரியேட் ஆனவுடனே இங்கே வந்து ஃபஸ்ட்டு S3க்கு ஏதாவது இருக்கணும் இல்லையா. ஸோ S3 கொடுத்துட்டு ஓப்பன். ஓகே, ஒரு பக்கெட் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம் S3யில். அப்போ தான் வந்து அது உண்மையிலே ஆக்சஸ் ஆச்சா இல்லையா நம்மளுக்கு தெரிய வரும். MPR தான் நம்மளுக்கு ஆக்சஸ் ஆச்சான்னு எப்படி தெரியும். ஓகே, மாஸ்கி பக்கெட் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஒன்று. ஓகே, ஏசியில் டிசேபிள் பண்ணிடுங்க, இது வேணா வச்சுக்கலாம், நான் சும்மா டிசேபிள் பண்ணிவிட்டேன். ஓகே, பக்கெட் கீ வேணாம் எனக்கு. ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் கிரியேட் அ பக்கெட். ஸோ பக்கெட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. ஓகே, இப்போ நான் இன்ஸ்டன்ஸில் போய் ஓகே திரும்பி AWS S3 LS அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பட் ஆனால் வரல. ஏன்னா இப்போ endpoint-ஐ பொறுத்தவரையும் ரீஜனும் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் என்ன கொடுக்குறேன் -ரீஜன். ஓகே, AP சவுத் 1ல் இருக்கிற எனக்கு S3யோட லிஸ்ட்டை கொடுங்கிறேன். இதோ அது கொடுத்துச்சு பாருங்கள். ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், யூ கைஸ் காட் ஆக்சஸ் டு S3 பக்கெட். ஓகே, ஸோ நீங்கள் ரீஜனோட ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ப்ரைவேட் ரீஜனோட ஓகே ஐ மீன் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸில் இட் வில் ஷோ யூ த பக்கெட். ஓகே, ஸோ இங்கே மாஸ்கி பக்கெட்டு வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து endpoint வேலை செய்யும். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டூட். ஓகே, பண்ணோன்னே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வாட் வில் டூ, delete 1 by 1. ஓகே, எம்டி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை பக்கெட்டில். ஓகே, delete பக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லி deleted. அப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நம்ம VPC delete பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 2 இன்ஸ்டன்ஸையும் delete பண்ணணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி deleted. ஓகே, ஷட்டிங் டவுன் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இப்போ ரன்னிங்கை தூக்கி விட்ருங்க. 2 டெர்மினேட்டட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே delete பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இங்கே VPC endpointனு ஒன்று இருக்கும்ல, ஃபஸ்ட்டு அதை delete பண்ணிடுவோம். ஓகே, கேட்வே மட்டும் இல்லை, நீங்கள் இன்டர்ஃபேஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, delete. ஓகே, இப்போ endpoint-ம் delete ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்ரைட் எல்லாமே delete ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ VPC போங்க, மை VPC-யும்
ஆல்ரைட் இன்னும் டெலீட் ஆகலைன்னு வருது. ஓ மை காட். ஓகே இப்போ டெலீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும்மாடா இது டெலீட் ஆகாமல் இருக்குது? டெர்மினேட் ஆகிடுச்சுப்பா. delete VPC. Okay, VPC contains one or more blockage content. Okay, alright, திரும்பி ஒரு refresh கொடுங்க. Okay, this VPC until you complete the following action. என்னது network interface delete ஆகலைன்னு வருது. எதோட network interface delete ஆகலை? ஓகே, இட்ஸ் கெட்டிங் ப்ராசஸ்ட். ஓகேவா? இதுவும் இல்லை இப்போ. ஓகே, ஏன் எல்லாமே இவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரில. மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் எரர். ஓகே, இது ஆக்சுவலி போயிடுச்சு. ஏன் திரும்பி இந்த எரர் காமிக்குதுன்னு எனக்கு தெரில. delete VPC. இது எதோடது? delete தான் பண்ண சொல்லிட்டேனே நான். பிகாஸ் அது ஆல்ரெடி டெலீட்டடு. அதான். ஸோ கைஸ், இந்த மாதிரி டைம் ப்ராப்ளம் கூட வரும். இதை நான் ஏன் ரொம்ப உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்ளம் வரவே கூடாது. ஓகே, எல்லாத்தையும் டக்குன்னு டெலீட் பண்ணி விட்ருங்க. சரி, அப்புறமா டெலீட் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். இங்கே பாருங்கள், வேணுக்குனே பண்ணுறாங்க. VPC cannot be deleted until you complete சொல்லிட்டு இந்த எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டோன்ட் லீவ். இப்படி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கேட்வே டெலீட் பண்ணி விட்ருங்க. ஓகே, detach from VPC. then delete. ஓகே, ஏன்னா எல்லாமே காஸ்ட்லி. அடுத்து ரவுட் டேபிள் போங்க. இப்போயாவது வேலை செய்யணும் இது. ஓகே, அப்பா டெலீட். ஓகே, எதையும் டெலீட் பண்ணாமலே விடாங்க, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரைட் பீப்புள், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.